எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம சுகரை கேரமலைஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகணுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு செய்யுங்க. லைட்டாக கலந்து விடுங்க. இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் கொஞ்சம் சூடான தண்ணியை ஒரு 1/4 கப் அளவு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இலகிடுங்க. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஆரஞ்சு தோல் துருகிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட 300 கிராம் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். திராட்சை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதை சாஃப்டாக்கிறதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். இது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு அது கூட சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா இருக்குங்க. நல்லா பவுட்ரு பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதும் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். அதில் இந்த பவுட்ரு சுகரை சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட மைதா மாவு 2 கப் அளவு சேர்த்துக்கங்க. இதில் தூசியெல்லாம் இருந்தாலும் இருக்கும். அதனால தான் நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்கிறோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு டேஸ்ட்டுக்காக. இதை எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் தூசி இருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு ட்ரை பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே 1/4 கப் அளவு முந்திரி எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள தண்ணியே போதுமானது. அது கூட சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கங்க. இது தாங்க நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்து இதே மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. அதில் பட்டர் பேப்பரையும் வச்சுக்கிறேன், கீழேயும் வச்சுக்கிறேன், அந்த ஓரமும் வச்சுக்கணும். கொஞ்சம் பெரிய அளவாக எடுத்திருக்கேன். ஏன்னா பொங்கி வந்துச்சுன்னா அது உள்ளறையே இருக்கும். இப்போ நம்ம அந்த பேட்டரியெல்லாம் அதில் சேர்த்து விட்டுடலாம். இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்திருக்கேன்.
அது உள்ளர ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ அந்த மாவை எடுத்து அப்படியே இதில் வச்சிடலாங்க. வச்சு மூடி விட்டுருங்க. அந்த மூடியில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் ஒரு பேப்பரை போட்டு மூடி விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் இடையில எதுவும் திறந்து பார்க்கக்கூடாது, வேக விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் எடுத்து பார்க்குறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் பேன்லேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இது மாதிரி எடுத்து நம்ம அந்த பட்டர் பேப்பரையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த கிறிஸ்மஸை எல்லோரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.